ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். நம்ம கண்டிப்பாக டிக்டாக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ டிக்டாக்ல வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கு கூட வந்து மெசேஜ் கூட ஒன்று பண்ணலாம், அதாவது டிரெக்ட் மெசேஜ் கூட பண்ணலாம். பட் உங்களுக்கு யாராவது ப்ரொஃபைல்ல டிக்டாக்ல போனதுக்கு அப்புறமா இந்த டிரெக்ட் மெசேஜ்க்கான இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆக மாட்டேங்குதா? இதனால அவங்க ப்ரொஃபைலுக்கு வந்து மெசேஜ் எதுவுமே சென்ட் பண்ண முடியல. ஸோ இப்படி ஒரு இஷ்யூ வந்து நீங்க ஃபேஸ் பண்றீங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டிக்டாக் ஆப்ல இந்த டிரெக்ட் மெசேஜ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகாத ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்க்கலாம், இந்த இடத்துல டிரெக்ட் மெசேஜ்க்கான இந்த மெசேஜ் ஆப்ஷன் ஷோ ஆகுது. ஸோ உங்களுக்கு ஷோ ஆகலைன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக செய்ய வேண்டிய விஷயம், கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் நீங்கள் டிக்டாக் அப்படின்றத சர்ச் பண்ணி டிக்டாக் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணோடனே பாருங்க அப்டேட் காட்டுதான்னு. ஸோ இங்கே அப்டேட் காட்டுது. அப்போ கண்டிப்பாக நான் வந்து இதை அப்டேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அப்டேட் பண்ணும்போது தான் இந்த மாதிரியான சில ஃபீச்சர்ஸ் வந்து டிக்டாக்ல வேலை செய்யாமல் இருக்கும் ஆச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக வேலை செய்யும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எப்பயுமே லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணி இந்த டிக்டாக் ஆப்போ யூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா செக் பண்ணுவீங்களா ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிரெக்ட் மெசேஜ் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகாத ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஸ்டெப்பா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்க போன்ல செட்டிங்ஸ் உள்ள போங்க. போயிட்டு செட்டிங்ஸ்ல பாருங்க ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி உள்ள போங்க. இங்க பாருங்க டிக்டாக் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது டிக்டாக் ஆப்பை வந்து உங்களால பார்க்க முடியும். அதாவது உங்க போன்ல உள்ள எல்லா ஆப்ஸுமே வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ நீங்க டிக்டாக் அப்படின்றத சர்ச் பண்ணிட்டு டிக்டாக் ஆப்பை வந்து ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ண பிறகு நீங்க இங்க பார்க்கலாம் ஃபோர்ஸ் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ஒருக்க ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணிருங்க. அதோட ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனையுமே கிளிக் பண்ணி கிளியர் கேஷும் கொடுத்து கிளியர் டேட்டாவும் ஒருக்க கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு டிக்டாக் ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் நீங்கள் கொடுத்து லொக் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ப்ரொஃபைலுக்கு போயிட்டு நீங்கள் இந்த டிரெக்ட் மெசேஜ் அப்படின்ற ஆப்ஷன் ஷோ ஆகுதான்னு பார்ப்பீங்களாச்சுன்னா கண்டிப்பாக ஷோ ஆகும். ஸோ உங்களால் அந்த ஃபீச்சரை, அதாவது டிரெக்ட் மெசேஜ் அப்படின்ற ஃபீச்சரை யூஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக டிக்டாக்ல டிரெக்ட் மெசேஜ் ஷோ ஆகாத ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் ஆகுச்சா இல்லையான்றதையுமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.